ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அப்படின்றுவ. ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன், அது சோகமான ஒரு சூழலாயிடும் சொல்றவனுக்கு. அவன் ரொம்ப கண்ணீர் வெடிச்சுட்டு உட்காந்துருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்ட்டு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கை தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம்.